A big thank you to our sponsors. Thank you. Thank you. Sponsors, இவங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. இந்த விளையாட்டை பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகிறது இந்த மிகப்பெரிய மாநாடு பங்காற்றியிருக்காங்க. ஸ்பான்சர்ஸ் Are you with Kabaddi? Why you want to own a Kabaddi team? I'm sure everyone sitting on this stage would agree with me that at some stage in our lives we've played Kabaddi. And I was there to witness the first match of Kabaddi in Mumbai. I think that was 3 years ago if I'm not mistaken. And the kind of energy, the vibration which was there inside the stadium was spectacular. I always admired sportsmen, but when I actually went and witnessed it myself, the agility, the speed that they move at, I think it's just incredible. And that's the reason, being a sportsman, I know what it takes to go out there and perform in front of the whole world and live your dream, live your passion. And I'm here to not just support Kabaddi, but sports overall in India. Because I believe India as a nation is, we always say that it's going to be by 2020 the population which will be, average population would be the youngest population in the world. But also ignoring the fact that when it comes to obesity, we are number 3 in the world. And it is important for all of us to adopt some sport, to lead a healthy lifestyle, because the youngest average population and unhealthiest population is a recipe for disaster. And that's why I'm supporting sport. ஒருத்தர் அப்படியே ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கொடுத்தாரு, மூப்படன்னு போச்சு. எனக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அதுலேருந்து என்னை கபடி விளையாட பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் கடைசியில் பிராண்ட் அம்பாசிடராக வந்து இங்கே வந்திருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவங்க வந்து தமிழ் தலைவாசன பண்ணையில் பெயர் வைத்தது. இப்போல்லாம் சமீபத்தில் உரிமையில் பேசுறது ஒரு பெரிய அப்பா சொல்றேன். சரியா சொல்லிட்டீங்க. அதான் தலைவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means எல்லோரும் நாட்டு மன்னரே என்பதுதான். ஒரு விளையாட்டு என்பது விளையாட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரியல. எல்லா விளையாட்டுக்கு பின்னால் ஏதோ சமூக உளவியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம். இந்த விளையாட்டு என்பது தமிழ் பண்பாட்டோடு தொடர்புடையது. எல்லா மனசுலையுமே கபடி எங்க கேம்பா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. தமிழ் நாங்கள் தான் அப்படின்னு. ஆனால் பெருசாக இங்கே அதை பிரபலப்படுத்த முடியல. இப்போ தான் அதுக்கான மிகச்சிறந்த முயற்சிகள் நடந்திருக்கு. பெரியவர்களாக சேர்த்துருக்கீங்க. சச்சின் போன்றவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள்லாம் உள்ளே வந்துருக்கீங்க. என்ன உளவியல் இருக்குது இந்த விளையாட்டுக்கு பின்னால்? இது வெறும் விளையாட்டுல மட்டும் தோணுது இல்லை. இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள, இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுகள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்கள். நம்ம அழகு குத்திக்கிறது கூட அதுக்கு தான் நான் நம்பி. ஏனென்றால்
இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறது குணாதிசயம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மோதுதலும் ஏறு தழுவுதலும் இதையெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருந்திருக்கோம். ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதில் எனக்கு என்ன பெருமையா இருக்குன்னா, மூத்த அண்ணனாக திகழும் இந்திய விளையாட்டுகளில் மூத்த அண்ணனாக திகழும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட சச்சின் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறது பெருமைக்குரிய விஷயம். அவருடைய பெருந்தன்மை என்பதை விட இது கபடிக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். அது அவர் செஞ்சுட்டே வராரு பல இதில், அது பாராட்டுக்குரியது. நான் விளையாடுவதற்கு நேரம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்துட்டேன் நான். அதனால நான் இதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அந்த சந்தோஷத்தில் தான். கபடி, சடுகுடு, கூத்து என்று பல பெயர்களில் நாடெங்கும் இருக்கும் இந்த ஒரு விளையாட்டை நாம் மறந்து போனது மாதிரி ஒரு டிராஜடி இருக்க முடியாது. அதை இப்பொழுது இவர்கள் கையில் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம், இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கவும் முடியாது. நன்றி. Mr. Sachin Tendulkar, as Mr. Kamal Haasan stated, people like you, legends like you, taking part and contributing.